கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 13:27, Matthew 13:27. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். இப்போ வீட்டு எஜமானுடைய ஆட்கள் வந்து, அதாவது இங்கே இது யாரு? தேவன். வீட்டு எஜமான் சொல்லக்கூடிய தேவன். அவருடைய வேலைக்காரர்கள் என்ன கேட்பாங்க? ஆண்டவரே, நீங்கள் உமது நிலத்தில், நல்ல கவனிங்க, இது யாருடைய நிலம்? இந்த உலகம் தேவனுக்கு சொந்தமானது. இங்கே உமது நிலத்தில் நீங்கள் நல்ல விதையை விதைத்தீர்கள். நீங்கள் யார்? தேவனுடைய குமாரனாகிய எங்களை விதைத்தீங்க. ஆனால் எப்படி இதில் களை உண்டாச்சு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகமும் உலகத்தின் நிறைவும் பூமியும் அதன் நிறைவும் தேவனுக்கு சொந்தம். அப்போ இது அவருடைய நிலம். இந்த பூமி தேவனுக்கு சொந்தம். இதில் அவர் ராஜ்யத்தின் புத்திரர்களாகிய நம்ம விதைக்கிறாரு. அப்போ அவர் விதைக்கக்கூடிய விதையிலிருந்து வர வேண்டியது யார் வந்திருக்கணும்? அது தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய காரியங்களை காட்டக்கூடியவங்களாக இருந்திருக்கணும். மாறாக இங்கே என்ன பார்க்குறோம்? களை வந்திருக்கு. நீங்கள் இதே 13வது அதிகாரத்தில் 38வது வசனம் பார்த்தீங்கன்னா, நிலம் உலகம் எப்படி தேவனுக்கு சொந்தம் இந்த உலகம், அதனால் எஜமானுக்கு சொந்தமான உலகம். நல்ல விதை யார்? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் யார்? பொல்லாங்கனுடைய புத்திரர். ஆண்டவர் விதைத்தது என்ன நல்ல விதையைத்தான் விதைத்தாரு. ஆனால் பொல்லாங்கன் என்று சொல்லக்கூடிய சத்துரு மூலமாக களைகள் உண்டானது. நீங்கள் ஆதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வது தான் சாத்தானோட வேலை. நம்ம ஆதியாகமம் இதிலிருந்து, ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், என்னைக்கு இந்த சாத்தானுடைய காரியம் உள்ளே வந்ததோ அன்னையிலிருந்து காயின் ஆபேலை கொல்றான். அதற்கு பின்பாக எப்போவுமே 2 விதமான மக்கள், ஒன்று தேவனுக்கு விரோதமாய் வரக்கூடிய மக்கள், இல்லை தேவனுக்கு என்று வாழக்கூடிய மக்கள். அதற்கு பின்பாக ஆதியாகமம் 6வது அதிகாரம் வருகிறோம், பார்த்தா தேவனே என்ன பண்ணுறாரு? விசனப்படுகிறார். நான் ஏன் மனுஷனை பூமியில் படைத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய மோசமான காரியம். சாத்தானோட வேலை எப்பொழுதும் கலையை, அவனுடைய காரியங்களை செய்யக்கூடியது. ஏன்னா ஆதியாகமத்தில் விழுந்து மொத்த உலகம் அழிக்கப்பட்டது. மறுபடியும் வந்ததற்கு பின்பாகவும் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்களை கொண்டு வருவது, பாவத்தை கொண்டு வந்து நீதிமானை நெருக்கக்கூடியதுங்கிறது எப்போவுமே அவன் செய்யக்கூடியது. அதனால தான் இங்கே என்ன பார்க்குறோம்? இங்கே நல்ல விதை விதைச்சா நல்லது தானே வரணும், ஏன் கெட்டது வந்திருக்கு அப்படிங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை திரும்ப கேட்குறாங்க. ஏன்னா விதைத்தது மனுஷ தேவகுமாரன், தேவன். அப்போ அது எப்படி இது பொல்லாத விதை வந்திருக்கும், பொல்லாத காரியம் வந்திருக்கும். சரி, இந்த நாளில் இந்த வசனம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பெரும்பாலும் எப்பயுமே கேள்வி பதில் வைக்கும்போது நிறைய நேரங்களில் என்கிட்ட கேள்வி கேட்குறவங்க இப்படி தான் கேட்பாங்க. உண்மையிலே கடவுள் இருக்கிறாருன்னா ஏன் இவ்வளவு பொல்லாப்பு இந்த பூமியில் இருக்குது? ஏன் கெட்டவன் நல்லா வாழ்கிறான்? ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது? ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு சுகமில்லாமல் போகுது? உண்மையிலே கடவுள் இருந்தால் ஏன் இந்த சின்ன பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில் சின்ன பிள்ளைங்க செத்து போகிறாங்க? ஏன் இந்த மாதிரி யுத்தங்கள் நடைபெறுது? எவ்வளோ பேர் அப்பாவி ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்க? இப்படி எப்பொழுதுமே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே இது கேள்வி கேட்குறவும் உண்டு. ஆனால் அது அவர்கள் என்ன எதிர்ப்பு நினைச்சு கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அவர்களுடைய மனசில் என்னன்னா, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எல்லாமே இதாக இருக்கணுங்கிறது நன்மை. ஆனால் இந்த பொல்லாத உலகம், வீழ்ந்து போன உலகம், சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறாங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய அவன் என்ன பண்ணுறான்? இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத, ஒரு ஈவில் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக பொல்லாத காரியங்களினால் ஜனங்களை தூண்டி காரியங்களை வேறு பாதையில் செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறான். அதனால தான் நம்ம இந்த உலகத்தில்
கர்த்தர் மீண்டும் வர்ற வரைக்கும் இப்படிப்பட்ட பொல்லாப்பு நடந்து கொண்டே தான் இருக்கும். என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுகிறாரோ அது வரைக்கும் இந்த பொல்லாப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பார்க்கணும், நாம் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற மக்களாய் வாழும்போது பொல்லாதவன் நம்ம கூட இருப்பான், நம்ம குடும்பத்தில் இருப்பான், நம்ம வேலைத்தலத்தில் இருப்பான், பிஸ்னஸில் இருப்பான், இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வான். நம்ம அவனை பார்த்து விடக்கூடாது, மாறாக நாம் தேவனை பார்த்து தேவனுக்கென்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் பிதாவே, இதோ உமக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஆமாண்டவரே, எங்களை சுற்றி பொல்லாதவைகள் எவ்வளவு நடந்தாலும், பொல்லாதவர்கள் எவ்வளவு இருந்தாலும், நாங்கள் உம்மை மாத்திரம் பிடித்து கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.